ராகவன் உங்களுக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் ஏதாவது இல்ல கொடுத்த கிஃப்ட் இந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? அப்படி எதுவுமே இல்லைங்கிற தைரியத்துல தானே என்ன காதலிக்கவே இல்லைன்னு முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சிட்டாரு. அப்போ நான் சொல்றபடி கேளுங்க. இதை மட்டும் நீங்க பண்ணிட்டா போறோம். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். கட்டாயம் நான் ரெடியா இருக்கேன். வரேன். இந்தாங்க காஃபி. தேவையில்லைம்மா. உங்க பொண்ணு எனக்கு திகட்ட திகட்ட ஸ்வீட் கொடுத்துட்டா. வரேன். வரமா. சௌந்தர்யா நில்லுமா. என்னது மறுபடியும் அட்வைஸா? தெரியாம தப்பு செய்யறவங்களுக்கு தான் அறிவுரை, தெரிஞ்சே தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை தாமா. கரெக்டா சொன்னமா. அந்த தண்டனையை தான் நான் ராகவனுக்கு கொடுக்க போறேன். அன்னைக்கு நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? என்ன விஷயம்? உன் கல்யாண விஷயம் தாமா. இந்த கல்யாணம் நின்னதும் என் கல்யாணம் தாம்மா. எனக்கு தெரியாம ருக்மிணியை பார்க்க வர்றது யாரு? யாரும் இருக்கக்கூடாது. எனக்கும் ருக்மிணிக்கு நடுவில் யாரும் இருக்கக்கூடாது. இப்போதைக்கு உன் செருப்பை அறுத்திருக்கேன். நாளைக்கு யாருன்னு தெரியும் போது உன் கழுத்தை அறுப்பேன். ஹலோ. என்ன சார் இன்னும் ஆபீஸ்க்கு வரல? இதோ வந்துட்டேண்ணே. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன். ஜிஎம் கத்தினுக்கிறாரு. ஓகே வச்சிருங்க. ஏண்டி உங்க மாமா ஆத்துலேருந்து பத்திரிக்கை வந்தது பாத்தியோ? பார்த்தேன். நிச்சயதார்த்தத்துக்கு தான் யாருமே போகல. கல்யாணத்துக்காவது இங்கேருந்து யாராவது போகிற உத்தேசம் உண்டா இல்லையா? புரண்டு படுத்தா நம்ம ஆகுன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கப்போ பத்திரிக்கைய போஸ்ட்ல அனுப்பிச்சிருக்கா. அவ கல்யாணத்துக்கு நம்ம போகணுமா? நமக்கும் மானம் மரியாதை எல்லாம் மூட்டை கணக்குல இருக்கு, தெரிஞ்சுக்கோ. ரொம்ப தான் பெரிய மனுஷி மாதிரி சிலுத்துக்காதரி. உங்க அப்பா தான் அவளை கண்டா சாணியை மிதிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறாரு. அப்புறம் எப்படி அவ நேரில் பத்திரிக்கை கொடுக்க வருவா? அவளும் இங்க வர வேண்டாம், நாமளும் அங்க போக வேண்டாம். எல்லாரும் அவ இருக்க இடத்துல இருப்போம். அதான் எல்லாருக்கும் நல்லது. அப்ப அவாத்து சகவாசமே வேண்டாங்கிறியா? சகவாசமா? ஒட்டுறவே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. சகவாசம் சாம்பிராணின்னு பெனாத்தின் இருக்கியே. இங்க பாரு, நம்மள மதிக்காதவால நாமளும் மதிக்க கூடாது. இதான் இந்த ருக்கோட பாலிசி.
ஆமா, பெரிய பாலிசி, இன்சூரன்ஸ் பாலிசி. ரொம்ப தான் நடிக்காதுரி. அலமேலோ அலமேலோ என்னென்ன ஏண்டி அக்கம் பக்கத்துல விசாரிச்சாதாண்டி உங்க குடும்பத்தோட லட்சணமே தெரிய வருது. அதாண்டி உங்க அண்ணா புள்ள ராகவன் பெரிய தில்லாலங்கடியா இருப்பான் போல இருக்கு. அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கான். இப்ப எதுக்கு அவர் தலையை உருட்டுறே? அவன் பண்ண காரியத்தை கேட்டா நீங்கள்லாம் உருட்டு கட்டியே உருட்டுவேன். நல்ல வேளை விஷயம் ஏன் காதுக்கு வந்ததோ அந்த ஸ்ரீநிதி பொண்ணு தப்பிச்சுட்டா. அப்படி என்னதான் கேள்விப்பட்டேள்? ஏன் அதை உங்ககிட்ட சொல்லிட்டா உடனே உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிப்ப. இந்த மாதிரி குத்தவாளிய கையும் களவுமா பிடிக்கணும்னா சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேள்? ஒரு ஆர்வம் தான். இப்ப வீரப்பனை பிடிச்சிடுவோம் சொல்லிட்டே இல்லையா? அத மாதிரி தான். மேற்படி என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்காத. இந்த ராகவனுக்கு ஆபீஸ்ல ஒரு தூக்கு கயிறு தொங்கின்னு இருக்கு. கூடிய சீக்கிரம் அதை சுண்டி இழுக்க போறேன். இப்போதைக்கு அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். தட்ஸ் ஆல். அப்பா ஏதோ பெரிய பிளான் போட்டிருக்கா. இத உடனே அவர்கிட்ட சொல்லியானும். ராகவா ராகவா என்ன கண்ணா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் தான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. உன் கல்யாண விஷயமா தான் பேசணும். ஏன் கல்யாண விஷயமாவா? என் கல்யாணத்துக்கு என்ன வந்தது? உன் கல்யாணத்துக்கு உன் ஆஃபீஸில் ஏதாவது எதிர்ப்பு இருக்கா? என் கல்யாணத்துக்கு எங்க ஆஃபீஸ்லேருந்து எதிர்ப்பா? சான்ஸே இல்லை. ஆமா கண்ணா, உனக்கே இந்த திடீர் டவுட் வந்தது? இல்லை, ரங்கநாதன் ஏதோ உளறிட்டு இருந்தாராம். என்னன்னு? இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன்லாம். நீ ஒன்றும் பதட்டப்படாதப்பா. ஸ்ரீநிதியா நீயும் தெளிவாக இருக்கும்போது யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. கூட நானும் இருக்கேன். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். எதுக்கு கேட்டேன்னா, யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிருந்தா முன்கூட்டியே அதை தடுத்துடலாம் இல்லையா? அதான். இல்லை, ரங்கநாதனோட சேர்ந்து எங்கள் ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எங்கள் ஸ்டாஃப்ஸ் யாருக்கும் என் மேலே பொறாமை கிடையாது. இதில் நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். சௌந்தர்யா, அவள் என்ன சொல்கிறா? அவளோட நடவடிக்கைலாம் எப்படி இருக்குது? இல்லைக்கண்ணா, சௌந்தர்யா சைட்லேருந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இன்ஃபேக்ட் எங்களோட நிச்சயதார்த்த மோதிரத்தை கூட அவள் தான் செலக்ட் பண்ணா. என்னதான் அவள் மனசுக்குள்ளே என் மேலே கோபம் இருந்தாலும் ஸ்ரீநிதிக்கு துரோகம் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு துணிச்சல் இல்லை. அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தால் நல்லது தான். இதை பெருசாக எடுத்துக்கிட்டு குழப்பிக்கலாம் வேண்டாம். ஜாகிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். சரி, ரிலாக்ஸ் பண்ண. ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. ஒரே மேடையில 2 கல்யாணம் நடந்தா அதுல ஒரு கல்யாணம் உருப்படாது. ஐ மீன் சரியா வராதுன்னு சொல்லுவாங்க. நீயே யாருன்னு கேளு. ஹலோ, சௌந்தர்யா, நான் ராகவன் பேசுகிறேன். உங்க குரல் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே ராகவன். அப்புறம் பேரை வேற சொல்லணுமா? சௌந்தர்யா, இது கிண்டல் பண்ணுற நேரம் இல்லை. இமீடியட்டாக ஆஃபீஸ் கிளம்பி வா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? அதை நேரில் தான் பேசணும் சௌந்தர்யா. நீ உடனே ஆஃபீஸ் கிளம்பி வா. நம்ம பேசும்போது ஸ்ரீநிதியும் கூட இருப்பாங்களா? ப்ளீஸ் சௌந்தர்யா, என்ன டென்ஷன் பண்ணாத. உடனே கிளம்பி வா. கூல் டவுன் ராகவன், நான் இப்பவே கிளம்பி வரேன். வா. இது ஆபீஸ்.
உங்களை நான் சார்னு கூப்பிடும்போது என்ன உரிமையில நீங்க வான்னு சொல்றீங்களே, இது என்ன உரிமைன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னை எப்படி கூப்பிடணும் மேடம்? ஓகேவா? உங்களை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. சொல்லுங்க, என்ன விஷயம்? சௌந்தர்யா, இதுக்கப்புறம் சில விஷயங்களை உடைச்சு பேசுறது தான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. ஒத்துக்கிறேன், ஓப்பனா ஒத்துக்கிறேன், எந்த விஷயமும் போடாம ஒத்துக்கிறேன். நீ என்னை காதலிச்ச மாதிரி தான் நான் உன்னை காதலிச்சேன், இல்லைங்களே. ஆனா சந்தர்ப்பம் என்ன ஸ்ரீ பக்கம் தள்ளிடுச்சேன். அதுக்கு யாரும் பொறுப்பாக முடியாது. ஸ்ரீயோட இடத்துல எம்டிக்கு ஒரு பையன் இருந்து அவன் உன்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்சா கண்டிப்பா நான் உன்னை விட்டு கொடுத்துருப்பேன். ஏன் தெரியுமா? நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதே மாதிரி நீ என்ன இப்ப விட்டு கொடுத்தாகணும். நான் ஸ்ரீயோட இருந்தா என்னுடைய லட்சியங்கள் ரொம்ப சுலபத்தில் ஈடேறிடும். நல்ல ப்ரொமோஷன், ஹை ஸ்கேல் சேலரின்னு நீயும் நல்லா இருக்கலாம். ப்ளீஸ் சுந்தரியா, இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ணிடாத ப்ளீஸ். எப்படி 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 எம்டியோட பையன் என்ன விரும்பினா நீங்க விட்டு கொடுத்துருவீங்க? உங்க அகராதியில அதுக்கு பேர் விட்டு கொடுக்கறதா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேர் கூட்டி கொடுக்கறது. இப்படி பேச உங்களுக்கு நாக்கு கூசல? சௌந்தர்யா, ஒருத்தருடைய நன்மையில பங்கு எடுத்துக்கிட்ட அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிறது தான் லவ். நீ என் மேல வச்சிருக்கிறது உண்மையான காதல்னா நீ என்னை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என் மனசு புண்பட்டு நிக்கும் போது நான் ஏன் பதிலடி கொடுக்க கூடாது? அடிச்சா திருப்பி அடிக்கலாம், அது ஒன்றும் தப்பில்லையே. வேண்டாம் சௌந்தர்யா, இந்த மாதிரி வீம்பு பிடிக்கிறது நம்ம 2 பேருக்குமே நல்லதில்ல. விலைக்கு போயிடு ப்ளீஸ். உங்க மேல வச்சிருக்கிற காதலுக்கு எனக்கு ப்ரமோஷன் சேலரின்னு லஞ்சம் தந்து ஈடுகட்ட பாக்குறீங்களா? உங்களெல்லாம் என்ன வேணாலும் செய்யலாம் ராகவன். சௌந்தர்யா, நான் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசுறதே பெரிய விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாரு, பண்றத பண்ணிக்கடின்னு போக எத்தனை நிமிஷம் ஆகும்? ஓஹோ, ராகவன், இந்த கேசட்டை ஸ்ரீநிதிக்கு அனுப்பி வைக்க எத்தனை நிமிஷம் ஆகுமோ அத்தனை நிமிஷம் தான் உங்களுக்கும் ஆகும். என்ன 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 கேசட்? நீங்க இப்போ குளிர் ஜுரம் எடுத்த மாதிரி புலம்புனீங்களே, அதெல்லாம் இந்த கேசட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இது உங்க வாக்கு மூலம். இது ஸ்ரீநிதியும் அவங்க அப்பாவும் கேட்டா என்ன ஆகும் தெரியுமா? அவங்க அப்பாவை விடுங்க ராகவன். ஸ்ரீநிதி ரொம்ப சென்சிட்டிவான டைப். நீங்க செகண்ட் ஹேண்ட் ஆம்புலன்ஸ் தெரிஞ்சா தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுருவா. இது எப்படி இருக்கு? வேண்டாம் சௌந்தர்யா, இது சீட்டிங், அப்பட்டமான துரோகம். ப்ளீஸ் சௌந்தர்யா, அந்த கேஸ்ட்டை கொடுத்துரு ப்ளீஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப வீரமா பேசுனீங்களே, அந்த வீரம் இப்ப எங்க போச்சு ராகவன்? இப்ப போங்களே, பண்றத பண்ணிக்கடின்னு போய் பாருங்களேன். கொடுத்துரு சௌந்தர்யா, ப்ளீஸ் கொடுத்துரு. நான் சொல்றது கேளு. கையை எடுங்க, கையை விடுங்க ராகவன். வேண்டாம் சௌந்தர்யா. கையை எடுங்க. கத்தி கூப்பாடு போட்டு அட்டெம்ப்ட் ரேப்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சந்தி சிரிச்சிடும். ப்ளீஸ் சௌந்தர்யா, என் மேல ஏதாவது தப்பு இருந்தா நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிரு. உடைச்சு போடான்னு விட்டுரு ப்ளீஸ். இந்த மாதிரி என்ன சித்திரவதை பண்ணாத, சித்திரவதை பண்ணாத. நீ ஏதாவது அசம்பாவிதம் பண்ணிட்டா நான் மட்டும் இல்லை, என் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் நில குலைஞ்சு போயிடும். எனக்காக இல்லைனாலும் என் குடும்பத்துக்காகவாது என் மேல இறங்க காட்டு சௌந்தர்யா. சௌந்தர்யா, நான் அப்பாவி. நீ நினைக்கிற மாதிரி மோசம் பண்ற புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. ஏதோ நல்லது கெட்டதுன்னு யோசிக்காம மனசு போன வழியிலேயே நடந்துக்கிறேன். அப்படி ஒரு முடிவுதான் உன்னை கோவப்படுத்திருக்கு. ப்ளீஸ் சௌந்தர்யா, இதுக்கப்புறம் என்னால எதையுமே மாத்த முடியாது சௌந்தர்யா. என்ன விட்டுரு சௌந்தர்யா, ப்ளீஸ் சௌந்தர்யா. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? உன்னை
உன்னை நினைச்சா எனக்கு அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியல. நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு உன்னை பழிவாங்க நினைச்சா அதுக்கு எத்தனையோ வழிங்க இருக்கு. ஆனா ஆனா அப்படி ஒரு அழுக்கான புத்தி எனக்கு இல்லைங்கிறதுதான் உன்னோட அதிர்ஷ்டம். நான் உனக்கு கொடுக்க போற தண்டனை உன் மனசாட்சியோட உறுத்தல் தான். உன் கல்யாணத்துக்கு நான் கொடுக்க போற கிஃப்ட் என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர். போ, பதட்டப்படாம ஸ்ரீநிதி கழுத்துல போய் தாலியை கட்டு. ஸ்ரீநிதிக்காவது உண்மையா இருக்க பாரு. எல்லா பொம்பளைங்களும் என்ன மாதிரியே இருக்க மாட்டாங்க. அவன் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நீ துரோகம் பண்ணா அப்புறம் உன் நிலைமை மோசமாயிடும். பி கேர்ஃபுல்.